மற்றொரு அண்மை செய்தி. அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாகும் என பாஜக நிர்வாகிகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். அதில் என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 20ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் வெளியாகியிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அதிமுக சார்பாக அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி பாஜகவுடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 35 தொகுதிகள் வரை அவர்கள் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது 27 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று கையெழுத்தாகிறதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் வரும் என்று எதிர்பார்ப்பு நிலவியிருந்த நிலையில் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்த நிலையில் தற்பொழுது அந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யக்கூடிய விவகாரத்தில் மும்முரம் காட்ட அதிமுக தொடங்கி இருக்கிறது. அதில் முதற்கட்டமாக பாஜகவுடன் 27 தொகுதியில் அவர்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டது பாஜக தரப்பாக? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. தலைமை ஏற்கனவே அவர்கள் 35 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால் தொகுதி குறித்து தற்பொழுது பேச வேண்டாம் என்றும் தேர்தல் அறிவிப்பு தேதிகளுக்கு பின்பாக நாம் பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வராத நிலையில் தற்பொழுது 27 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்திருப்பதாகவும் அதற்கு பாஜக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக தற்பொழுது 27 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் அந்த இடங்களை ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மற்றொரு அண்மை செய்தி. அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வரும் 20ஆம் தேதி கையெழுத்தாகும் என பாஜக நிர்வாகிகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். அதில் என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 20ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் என்னென்ன விவரங்கள் வெளியாகியிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. தலைமை வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அதிமுக சார்பாக அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோரெல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 20ஆம் தேதி பாஜகவுடனான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு 27 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 35 தொகுதிகள் வரை அவர்கள் கேட்டிருந்த நிலையில் தற்பொழுது 27 தொகுதிகள் ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று கையெழுத்தாகிறதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் வரும் என்று எதிர்பார்ப்பு நிலவியிருந்த நிலையில் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்த நிலையில் தற்பொழுது அந்த தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யக்கூடிய விவகாரத்தில் மும்முரம் காட்ட அதிமுக தொடங்கி இருக்கிறது. அதில் முதற்கட்டமாக பாஜகவுடன் 27 தொகுதியில் அவர்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டது பாஜக தரப்பாக? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. தலைமை ஏற்கனவே அவர்கள் 35 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே இன்னும் பல கட்சிகள் நம்முடைய கூட்டணிக்கு வர இருக்கிறது. அதனால் தொகுதி குறித்து தற்பொழுது பேச வேண்டாம் என்றும் தேர்தல் அறிவிப்பு தேதிகளுக்கு பின்பாக நாம் பேசிக் கொள்ளலாம் என அதிமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றிக் கழகம் வராத நிலையில் தற்பொழுது 27 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு அதிமுக
முன்வந்திருப்பதாகவும் அதற்கு பாஜக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக தற்பொழுது 27 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் அந்த இடங்களை ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.